தமிழ்நாடு கண்ட தேர்தலில் நடக்காத ஒரு விஷயமாக இந்த தேர்தலில் நிறைய சில விஷயங்கள் நடந்துகிட்டு சில கட்சி தலைவர்களுக்காக குழந்தைகள் வந்து கேம்பெயின் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே. இப்போ பிரதானமாக அது நடக்கிறதுன்றது விஜய்க்கு தான். ஆனால் குழந்தைகள் வந்து நீங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் வீட்டில் இருக்க அண்ணன் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி இவங்ககிட்டலாம் போய் நீங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க. குட்டீஸ்களே, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அடம் பிடிச்சு அதை சாதிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இந்த விஜய் மாமா ஜெயிக்கிறதுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை விசிலுக்கு ஓட்டு போட வைங்க இப்படின்னு சொல்லி அந்த கடைசி நாள் பிரச்சாரத்தில் விஜய் பேசியிருந்தார். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஓட்டு போடுற வயசுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. ஒரு சினிமா ஆக்டரா என்னோட படத்தை பார்க்க வைங்கன்னு சொல்றதுன்றது வேற. ஒரு அரசியல் கட்சி தலைவரான என்ன வந்து உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லி ஓட்டு போட வைங்கன்னு சொல்றது, குழந்தைகளை அரசியலுக்குள் எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தேவநேயன் குழந்தைகள் நல ஆர்வலர் இப்போ அவர் வந்து இதெல்லாம் சொல்றாரு. தாவேக்கா தோற்குதுன்னு வச்சுக்குவோம். யாராவது ஒரு குழந்தை விஜய் ஜெயிக்கலைன்ற காரணத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு விஷயத்தை நடந்துட்டா விஜய் பொறுப்பேற்றுவாரான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம், இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த மற்ற தலைவர்கள் அவங்களோட பிரச்சாரத்துக்கு குழந்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் விஜய் வந்து குழந்தைகளை தூண்டி விடுறாரு. செங்கோட்டையன் வந்து சொன்னதாக செய்திகள் வெளியாயிருது. என்ன அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் 42 தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாராம். 2 கோடி பேர் டிவிக்கு வாக்களிச்சிருக்கிறதாகவும் அவர் வந்து கிளைம் பண்ணுறாரு. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, திமுகவினுடைய அடுத்த எதிர்காலம் அப்படின்னா அப்புறம் உதயநிதி வராரு. அப்போ இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய சகாக்களை எல்லாம் இது பண்ணி அவர் எப்படி தனக்கான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வச்சாரோ, அது மாதிரி இப்போ அடுத்து உதயநிதி வராருன்னா உதயநிதி அவருக்கான ஒரு டீமை ஃபார்ம் பண்ண வேண்டிய சூழலும் தேவையும் இருக்கு. அரசியலோட ட்ரெண்டே மாற்றிருக்கிறாருங்க. வேஷ்டி சட்டை போட்டவங்களாம் பேண்ட் சட்டை போட வைக்கிறாரு. யூனிஃபார்மா, அதுவும் சேம் கலரில், அதுவும் வெள்ளை சட்டை பெய்ஜ் பேண்ட். அது கூட எங்கேயோ இங்கே இருக்க டி நகரில் இருக்க துணி கடையிலலாம் முன்னாடியே வச்சிருக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாரு. இப்போ 96 படம் வரும்போது அந்த நடிகையோட ட்ரெஸ் வந்து ட்ரெண்ட் ஆச்சுங்களா, அது மாதிரி இப்போ வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் இவரோட ட்ரெஸ் ட்ரெண்டு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ வளர்ந்து வரும் தலைமுறையின் மீதான ஒரு அக்கறை பார்வை என்னன்னா, குழந்தைகள் மீதான ஒரு பார்வை தான். தமிழ்நாடு கண்ட தேர்தலில் நடக்காத ஒரு விஷயமாக இந்த தேர்தலில் நிறைய சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, சில கட்சி தலைவர்களுக்காக குழந்தைகள் வந்து கேம்பெயின் பண்றது வீட்டுக்குள்ள அப்படிங்கிறது வந்து இதுவரை பார்க்காத ஒரு சம்பவமாக இந்த தேர்தலில் அது நடக்குது. குறிப்பாக பிரதானமாக அது நடக்கிறதுன்றது விஜய்க்கு தான். மற்ற கட்சிகள்லாம் வந்து ஒரு பாரம்பரியமான கட்சிகளாக இருக்கின்ற போது அவங்க சம்பிரதாயம் மிக்க இந்த நடவடிக்கைகளில் அந்த செயல்பாடுகளில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது விஜயினுடைய அந்த கரிஷ்மேட்டிக் இது எல்லாமே வந்து ஒரு சம்பிரதாய அரசியலை தாண்டி அது வேற ஒரு கோணத்தில் இருக்குது. அந்த கோணத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் ட்ரெண்டிங் அரசியலாகவும் இருக்குது. அது கொஞ்சம் குழந்தைகள் பேசக்கூடியது, இளைஞர்கள் பேசக்கூடியது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறதுனால இளைஞர்கள் பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஆரோக்கியமானது. ஏன்னா இளைஞர்கள் அரசியலுக்கு வராங்க, பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்கன்றது ஆரோக்கியமான விஷயம். ஆனால் குழந்தைகள் வந்து நீங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் வீட்டில் இருக்க அண்ணன் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அவங்கக்கிட்டலாம் போய் நீங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நம்ம ரசிக்கக்கூடிய வகையில் இருக்குது. சமூக வலைதளங்களில் நம்ம ஒரு மாதிரி ரசிக்கக்கூடிய வகையில் அது இருந்தாலும் கூட அது அவங்களுடைய உளவியல் ரீதியிலான அவங்களுடைய எதிர்காலம் ரீதியிலான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். குழந்தைகள் நல ஆர்வலர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு நிறைய விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அவங்க சொல்கிற பாயிண்ட் எல்லாமே வந்து சும்மா பொத்தாம்பதுவாலாம் சொல்ல. இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் அவர்கள் சொல்கிறது வந்து, இப்போ இருக்கிற அரசியலில் குழந்தைகள் எல்லாருமே, குழந்தைகள் கூட இந்த மாதிரி ஒரு கட்சித் தலைவருக்கு ஆதரவாக இந்த மாதிரி பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு இது இருக்குது. ஆனால் ஒருவேளை இந்த ஒரு தேர்தல் அப்படிங்கிறது பல முனைகள் சந்திக்கிற போட்டி போடுற ஒரு இடத்துல கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அப்படி அந்த ஜெயிக்காத அந்த மற்றவர்களில் அந்த குழந்தைகள் வந்து ஆதரித்த தலைவரும் இருக்கிறாரு அப்படின்னா
அதை அந்த குழந்தைகளோட மனது எப்படி ஏற்றுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓ. அண்ட் மோரோவர் இப்போ நம்ம ஜென்ரலாகவே எடுத்துக்கோமே, 90s கிட்ஸ் வெர்சஸ் இப்போ இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்களுடைய மன வலிமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சூசைட் பண்ணிக்கிறது, அம்மா திட்டுறாங்க அப்படின்றது இது பண்ணுறதுக்காக, ஸ்கூலில் டீச்சர் அடித்தாங்க அப்படிங்கிறதுக்காக. 90s கிட்ஸ்லாம் போட்டு மொத்துன்னு எத்தனை அடி வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டிலாம் நம்ம இருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து இப்போ இருக்கிற குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கிறது, ஏன்னா இப்போ இருக்க பெற்றோர்களுடைய கண்காணிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்கே 1008 விஷயங்கள் குழந்தை வளர்ப்பு ரிலேட்டடாக இருக்குது. ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்கும் பொழுது அப்படி இருக்கிற குழந்தைகளோட உளவியலில் இப்போ அரசியலும் போய் மிக்ஸ் ஆகுது அப்படின்ற இடத்துல ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து வாக்களிக்க கூடாது அப்படின்ற, வாக்களிப்பதற்கான அந்த தகுதியே வந்து 18 வயசுக்கு மேலே தான் வருது அப்படின்ற இடத்துல அப்போ 18 வயசுக்கு முன்னாடி பெருசாக முடிவெடுக்க முடியாதுன்றதுனால தான் நம்ம அப்படியேப்பட்ட ஒரு சிஸ்டத்தையே வச்சுருக்கோம். அப்போ அந்த குழந்தைகளை நீங்கள் அரசியலுக்குள்ளே இழுத்துட்டு வர்றது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ இது பிரதானமாக இது விஜயை நோக்கி தான் இருக்குது. ஏன்னா விஜய் தான் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருல, விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி குழந்தைகள் நச்சரித்த கதைகளை வந்து தமிழகம் முழுக்க கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். காரணம் என்னென்னா வந்து குட்டீஸ்களே உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அடம் பிடிச்சு அதை சாதிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இந்த விஜய் மாமா ஜெயிக்கிறதுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை விசிலுக்கு ஓட்டு போட வைங்க இப்படின்னு சொல்லி அந்த கடைசி நாள் பிரச்சாரத்தில் விஜய் பேசியிருந்தார். இது ரொம்பவே ஆக்சுவலாக வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் இது. அவர் ஒரு மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ படியோ, குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளை ரசிக்கிறாங்க, குழந்தைகளை ஈர்த்திருக்கோம் அப்படிங்கிற வகையில் ஒரு சினிமா ஆக்டராக என்னோட படத்தை பார்க்க வைங்கன்னு சொல்கிறதுன்றது வேற. ஒரு அரசியல் கட்சி தலைவரான என்ன வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட சொல்லி ஓட்டு போட வைங்கன்னு சொல்கிறது, குழந்தைகளை அரசியலுக்குள் எடுத்துகிட்டு வருவது அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தேவநேயன் குழந்தைகள் நல ஆர்வலர் இப்போ அவர் வந்து இதெல்லாம் சொல்கிறாரு. அதாவது குழந்தைகள் அவர்களாகவே விரும்புகிறார்கள் என்பதெல்லாம் தவறான அணுகுமுறை மட்டுமல்ல, குற்றம் கூட. விஜய் இந்த அனைத்து குற்றங்களையும் செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இது சரி எது தப்பு அப்படின்னு அறியாத பருவம் தான் குழந்தை பருவம். ஸோ அவர்களிடம் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை வார்த்தைகளை விதைக்கக்கூடாது. ஒருவேளை முடிவுகள் வேறு மாதிரியாக வந்தால் அதை எதிர்கொள்கிற திறன் குழந்தைகளுக்கு இருக்காது. விபரீதமாக முடிவெடுக்கக்கூடிய எண்ணங்கள் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. அவர்களை இப்படி நெருக்கடியான மனநிலைக்குள் தள்ளுவது என்பது மோசமான செயல். இது குழந்தைகளின் உரிமைக்கு மட்டுமல்ல, அவர்களின் உளவியலுக்கும் எதிரானது. 18 வயதுக்கு பிறகுதான் வாக்குரிமை என்ற ஒரு வரையறையை எதற்காக கொண்டு வந்திருக்கிறோம்? அப்போதுதான் அவர்களுக்கு சிந்தித்து முடிவெடுக்கும் திறன், பக்குவம் இதெல்லாம் உருவாகி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் குறிப்பிடுறார். அப்போது இந்த விஷயத்தை நம்ம ஏதோ ஒரு அரசியல்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை அணுகக்கூடாது. குழந்தைகளினுடைய உளவியல் ரீதியிலான விஷயம் அப்படின்றத நோக்கி நம்ம அணுகணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கே சொன்னேன், அம்மா அடித்தாங்க, டீச்சர் அடித்தாங்க, அப்பா திட்டினாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய குழந்தைகள் சூசைட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக அது தவறான ஒரு விஷயம். அப்போது அப்படி நார்மல் விஷயங்களுக்கே இருக்குமோ அதுக்கு அந்த வரிசையில் நம்ம இதையும் சேர்க்கணும்ல. சரி, இந்த விஷயத்தில் ஒரு வேளை நடக்கக்கூடாது, ஒருவேளை நடக்கும் பட்சத்தில் அதுக்கு விஜய் பொறுப்பேற்பாரா? இன்கேஸ் தாவேக்கா தோற்குதுன்னு வச்சுக்குவோம், யாராவது ஒரு குழந்தை இப்படி விஜய் ஜெயிக்கலைன்ற காரணத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு விஷயத்தில் நடந்துக்கிட்டா விஜய் பொறுப்பேற்றுவாரான்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. ஸோ இதுக்கு என்ன கேள்வி இருக்குது? அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் மட்டும்தான் இதை பண்ணுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமாம், மற்ற கட்சி தலைவர்களும் பண்ணுறாங்க. இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டாலின் தாத்தா சொல்லி பேச சொல்கிறதும், நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் போடுற சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறதையும் இங்கே கேம்பெயினிங்க்கு பயன்படுத்துகிறாங்க தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு குழந்தை ஏதாவது வாழ்த்தி பேசுகிறது, உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து மாலை போட்டு அதை கோஷம் அவர் மேலே தோளில் உட்காந்து வீடியோ கூட, அந்த மாதிரி நிறைய மற்ற தலைவர்களும் இதை பயன்படுத்துகிறாங்க தான். யார் பண்ணாலும் தப்பு தான். இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டே மற்ற தலைவர்களும் ஃபாலோ பண்ண காரணம் விஜய் தானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அங்கே பண்ணுறதுனால நம்ம இங்கே இந்த மாதிரி ஒன்று பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் உருவாகலாம். அப்படி அதனால அதுதான் காரணம்னு இருந்தாலோ இல்லாட்டியோ யார் செஞ்சாலும் அது தப்பு தான். அதாவது உங்களுடைய அரசியலுக்காக அடுத்த வருங்கால சமுதாயத்துடைய வாழ்க்கையோடையோ உயிரோடையோ விளையாடாதீங்க அப்படிங்கிறதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இதில் இன்னொரு விஷயம், இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த மற்ற தலைவர்கள் அவங்களோட பிரச்சாரத்துக்கு குழந்தைகளை பயன்படுத்துகிறாங்க, ஆனால் விஜய் வந்து குழந்தைகளை தூண்டி விடுறாரு இப்படின்றாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம். பிரச்சாரம் வந்து பயன்படுத்துவதும் தூண்டி விடுவது, அதாவது குழந்தைகள் எதர்ச்சியாக சொல்கிற விஷயத்தோ இல்லை சொல்லி கொடுக்குற விஷயத்த அவங்க ஒப்புவிக்கிற மாதிரி பேசுறது மூலமாகவோ அதை அந்த வர்ற பாயிண்ட்டை
பயன்படுத்திக்குது மற்ற கட்சிகள், திமுக, அதிமுக, பாஜக எல்லாம் இருக்கட்டும், பயன்படுத்திக்கிறாங்க. விஜய் ஆனால் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணுறாரு, தூண்டி விடுறாரு அப்படின்னு, இக்னைட் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதுதான் தவறு அப்படிங்கிறத சிலர் முன்மொழிகிறாங்க. பட் ஆனால் யார் செஞ்சாலும் தவறு தான். குழந்தைகளினுடைய மனசுக்குள்ளே போயிட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை புகுத்துறதுன்றது, இது படிக்க வேண்டிய வயசு, படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க தான் சொல்லிட்டு போனோம். பட் இந்த பொதுநலமான ஒரு விஷயத்த யார் ஃபாலோ பண்ணுறாங்க? இந்த தாவேக்காவை பற்றி நீங்கள் சொன்னதால ஒரே ஒரு செய்தி நான் கூடுதலாக சேர்த்துக்கிறேன். செங்கோட்டையன் வந்து சொன்னதாக செய்திகள் வெளியாயிருது. என்ன அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் 42 தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாராம். 2 கோடி பேர் டிவிக்கு வாக்களிச்சிருக்கிறதாகவும் அவர் வந்து கிளைம் பண்ணுறாரு. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, 3 கட்சியினுடைய முக்கியமான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, அதே போல் தாவேக்கா, சீமானவர்கள் வந்து அதை பற்றி பெருசாக அந்த செய்தி இல்லைன்றதுனால நான் தவிர்த்துக்கிறேன். முதல்வர் தெரியும், கொடைக்கானலில் வந்து சுற்றுலா போயிருக்கிறார். ஆனால் அங்கே போயும் எந்த இடத்துல நம்ம எவ்வளோ ஜெயிப்போம், யார் ஒழுங்காக வேலை செஞ்சால், யார் வேலை செய்யலை, எந்த அதிகாரிகளை நியமிக்கலாம், யாரை தூக்கி வேறு இடத்துல மாற்றலான்ற மாதிரி எல்லா விஷயமான வியூகங்களும் அங்கே போடப்பட்டிருப்பதாகலாம் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அவர் சுற்றுலா போயிருந்தாலும் அரசியல் வேலைகளில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி தான் செய்தி வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர்களை, சொந்தக்காரங்களை, வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு அவருடைய தொகுதிக்கு வர சொல்லி அங்கே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, குடும்பத்துடைய ஆதிக்கம் இல்லாத ஒரு விஷயமா இதை நான் கொண்டு போகணுன்னு விரும்புகிறேன், காமராஜருடைய ஆட்சி மாதிரி நான் கொண்டு போக விரும்புகிறேன், அதனால் வந்து உங்களுக்கு என்ன நான் செய்யணுமோ அதை நான் செய்கிறேன், அதை தாண்டி அரசியலை நீங்கள் இங்கேயத்துலேயும் தலையிடக்கூடாது, மக்களுக்கான சேவையை நான் செய்ய போகிறேன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் யார் யார் அமைச்சரவை வரணுன்ற மாதிரியான லிஸ்ட்லாம் கூட எடுத்து பேசப்பட்டதாகவும் விவாதிக்கப்பட்டதாகவும்லாம் செய்திகள் வந்துச்சு. இது வழக்கமாக நடக்கிற ஒன்று. அதிமுக, திமுக அப்படி தாவேக்கா கிட்ட வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, 180 தொகுதியில் ஜெயிக்கிறதா. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோவில் நம்ம பேசும்போதும் தொகுதியோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 140, அப்புறம் 170, 156 மேலே 170, இப்போ 180 தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவுடைய தலைமை நம்புறதாகலாம் சொல்கிறாங்க. அந்த அமைச்சர் பட்டியலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமைச்சர் பட்டியலோட சேர்த்து அதிகாரிகளுடைய இடமாற்றத்தையும் அவங்க வந்து இப்போ வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்களா, யாரெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, மக்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்கன்றலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து அவங்க மாற்ற போகிறாங்களாம். பதவியேற்பு சம்பவம், அதாவது இந்த நிகழ்வு நடக்கும்போது நேரு ஸ்டேடியமில் நடத்த போகிறதாகலாம் செய்திகள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போது 3 பிரதான கட்சிகளுமே வந்து நான் இடம் பார்த்துட்டாங்க, நாள் பார்த்துட்டாங்க, அமைச்சரவை அமைச்சிட்டாங்க, அமைச்சரவை யார் யாருன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆமாம், தேர்தல் ஆணையம் நீங்கள் தான் ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்கிறது மட்டும் தான் பாக்கி. சொல்லிட்டா போதும், எல்லா வேலையும். தாவேக்கால 33 அமைச்சர்கள் இருக்காங்களாம் இந்த லிஸ்ட் எடுத்ததில். இதில் புஷியானந்துக்கு என்ன தொகுதின்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன பொறுப்பு? நான் தான் அதை பார்த்துட்டேன். என்ன பொறுப்பு? நீர்வளத்துறை. சரி, ஓகே. செங்கோட்டையனுக்கு ஏதோ போட்டிருந்தாங்களே, பொதுப்பணித்துறையா? சரி, ரைட்டு. அருண்ராஜுக்கு நிதித்துறை. இதில் என்ன ஹைலைட்னா, 35 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படுவதாகலாம் சொல்லப்படுகிறது. அதான் நிறைய இளம் வயதினர் வந்து அமைச்சரவையில் இடம் பெறுவாங்க அப்படின்ற மாதிரி. சரி, அது ஆக்சுவலி வந்து ராஜ்மோகனுக்கு என்னன்னு சொல்லுங்க. ராஜ்மோகன் அவர் தான் துணை சபாநாயகர், இலக்கியவாதிகள் துணை சபாநாயகர். இல்லை அது இருக்கட்டும், அது கொடுக்கட்டும், அவங்களுடைய கட்சி முடிவு, அவங்க ஜெயிக்கும் பட்சத்தில் யாருக்கு வேணால் கொடுக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அண்ட் மோரோவர் இந்த முறை வந்து திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தாவேக்கால ஆஸ் யூஷுவல் எல்லாமே இளைஞர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருக்கும், ஒரு சிலரை தவிர்த்து. திமுக, அதிமுகவில் கூட அத்தகைய நகர்வுகளை நோக்கி நகர்றாங்கன்ற தகவல் வருது. அதாவது இந்த முறை வந்து திமுக ஜெயித்தாலும் சரி, இல்லை அதிமுக ஜெயித்தாலும் சரி, அமைச்சரவையில் வந்து இளம் தலைமுறையினர், இளம் வயதினர் அப்படின்றவங்க அவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களாம். எஸ்பெஷலி இப்போ திமுகவில் வரும்போது மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கிற தொகுதியிலேயே வந்து சிலருக்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் போயிருக்கு முதல்வருக்கு. இல்லை, இப்போ எங்கே கேள்வி கேட்டாங்கன்னா, கட்சியில் எவ்வளவோ திறமையாளர்கள் இருக்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களும் திறமையானவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுடைய வயது மூப்பை காரணமாக வச்சாவது அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பொறுப்பு தலைமை பொறுப்பை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வழிவிடணும்ல. இப்போவும் துரைமுருகனுக்கு அதே சீட்டை கொடுக்குறீங்க, இப்போவும் வந்து பழைய மூத்த அமைச்சர்களுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் சீட்டு கொடுக்குறீன்ற அளவு தான் அங்கே குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதனால தான் உதயநிதி அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரிய ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கிறதாகலாம் சொல்லப்படுது. அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரணும். ஆக்சுவலாக இப்போ திமுகவினுடைய அடுத்த எதிர்காலம் அப்படின்னா அப்புறம் உதயநிதி வராது. ஆமாம். அப்போது இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய சகாக்களை எல்லாம் இது பண்ணி அவர் எப்படி தனக்கான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வச்சாரோ, அது மாதிரி இப்போ அடுத்து உதயநிதி வராருன்னா உதயநிதி அவருக்கான ஒரு டீமை ஃபார்ம் பண்ண வேண்டிய சூழலும் தேவையும் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அது வந்து மு.க. ஸ்டாலின் இருக்கும்போதே அதை ஸ்டார்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிடணும். அப்படிங்கிறதுனால இந்த முறை அமைச்சரவை ஒருவேளை அவங்க ஜெயிக்கும் பட்சத்தில்
அமைச்சரவை அப்படிங்கிறதுக்கு அமைச்சரவை கட்டமைப்பு அப்படிங்கிறது உதயநிதி அவர்களுடைய எதிர்காலத்தை மையப்படுத்தியதாக இருக்கும். அதற்கேற்ற மாதிரியான இளைய சமுதாயத்தை சேர்ந்த கொஞ்சம் இளைஞர்களாக இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா அப்படின்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்துல சபரீசனுடைய அந்த தலையீடுன்றது வெளிப்படையாகவே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறதா இருக்கட்டும், வெளிப்படையில் வந்து பிரச்சாரம் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாமே இருக்குங்கிறதும் ஒரு பெரிய காரணமாக சொல்லப்படுகிறது. அது நீங்கள் சொன்ன போல இளம் தலைமுறைக்கு தான் அவங்க வராங்க. அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 2 பேர் இருக்கிறாங்கன்ற அடையாளம் காட்டுறதுக்காக வராங்கன்றது புரியல. பட் சபரீசனுடைய தலையீடு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரியும் சில செய்திகள் சொல்லப்படுது. அமைச்சரவை லிஸ்ட்டு ரெடி பண்ணுறதுலேயே அவர் தான் அவர் இருக்கிறாராமே. ஆனால் யார் மாறினாலும் யார் மாறலனாலும் செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய அளவு ஒரு கவனிப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா அவர் கிச்சன் கேபினெட்டில் இருக்கிறதுனால, தொடர்புடைய நபர் அப்படிங்கிறதுனால அவருக்கு மிகப்பெரிய அளவு கவனிப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் அந்த ரீசன்னால தான் இன்னொரு அமைச்சர் பதறி போய் அவரும் கொடைக்கானல் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ குடும்பத்தோடு போயிருக்கிறாங்க. குடும்பத்தோடு போயிருக்கிறாரு. ஸோ அங்கேயே வந்து அதான் இப்போ எல்லாரும் சுற்றுலா போயிட்டாங்க, எலெக்ஷன் முடிச்சுட்டு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு மக்கள் நினச்சா அது கண்டிப்பாக கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. அவங்க ஒவ்வொரு செகண்டும் வந்து அரசியலை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போவும் எல்லாம் ஓய்வுக்கு போகிற மாதிரி தெரிஞ்சாலும் அது வந்து ஒரு அங்கேயும் ஒரு அரசியல் பணின்றது நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்ட பணி. தேர்தலையும் ஓய்வு எடுத்த ஒருத்தர் இருக்கார் நம்மக்கிட்ட, விஜய் அவர்கள். பல இடங்கள்ல அவரால் வந்து பிரச்சாரமே பண்ண முடியல, ரத்தா இருக்கு. அது வந்து நான் சொல்லலை, இதே குற்றச்சாட்டு இவங்க தான் வைக்கிறாங்க. வந்து எதிரிகள் வச்சு பண்ற சூழ்ச்சின்றாங்க அவங்க தாவேக்கா. நீங்க வேற என்ன, எல்லா இடத்துல அனுமதி கொடுத்து இவங்க தான் ரத்து பண்ணாங்களாம். அது ஒரு தனி டிபேட். சரி, நீங்க ஒருவேளை அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்படி விஜய் ஓய்வு எடுக்கிறவரா இருந்தா எலெக்ஷனுக்கு அப்புறம் வர வேண்டிய தேவையே இல்லையா? எங்க அவர் இன்னமும் ஓய்வு எடுத்திருக்கலாமே. இப்போ போறாருல்ல அவரும் எலெக்ஷன் அதான் வெளியே இல்லாம அவர் பனையூர்ல போய் ஓய்வு எடுத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் மக்களுடைய உதவியை நாடிட்டு இருந்தது, இப்போ இறைவனுடைய உதவியை நாடி அவர் வந்து பயணப்பட்டு ஏதோ ஒரு வகையில வெளியில தானே இருக்கிறாரு. அண்டு கட்சி அலுவலகம் இங்க பெரம்பூர் போயிட்டு அவரோட கட்சி அலுவலகத்துலேருந்து மக்கள் எல்லாம் சந்திக்கிறாரு திடீர்னு. ஸோ அவர் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பார்த்தா மக்கள் சந்திப்புன்றது இருக்கும் போல. அவர் அந்த மாதிரி தான் அப்படிதான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை வச்சு கூட ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. இருக்கலாம். மக்களை சந்திக்கிறதுல அவருக்கு சுணக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் தேர்தல் முடிஞ்ச கையோட அவரும் எங்கேயாவது ஃபாரினுக்கோ எங்கேயோ கிளம்பி போயிருக்கலாம் இல்லைங்க. ஆனால் அவர் இங்கே தானே இருக்கிறாரு, எல்லா மக்களை இன்னமும் சந்திச்சுட்டு இருக்கிறாரு. இப்போது நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி சந்திச்சா கூட இவங்க தேர்தல் கணக்கு, யாருக்கா உதவி பண்ணாலும் தேர்தல் கணக்கு, ஒரு சந்திப்புனா தேர்தல் கணக்கு, எல்லாம் ஓட்டுக்கு கால்குலேட் பண்ணுறாரு அப்படின்றீங்க. எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு, இப்போ கூட பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஓட்டு கால்குலேஷன் போடுறாரா, இல்லை உண்மையிலே மக்களுக்கு நல்லது பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு தியரி ஒன்று ரெடி பண்ணுறாரு தான் வாதத்தை முன்வைக்கிறாங்க. தாவேக்காவினர் சமூக வலைதளங்களில் சண்டை போட்டுக்கிறாங்க எதிர்கட்சியோட. நீங்கள் தாவேக்கா சண்டை போகிற மாதிரி தெரியல எனக்கு. சரி, நான் பார்த்தேங்க. நான் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும், எனக்கு இதில் சொல்கிறேன், நடக்கிறத சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம். விஜய் எது பண்ணாலும் அது ஒரு புது தியரியாக தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. எது பண்ணாலுமே அது ஒரு கூடுதலான ஒரு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். அது அரசியலோட ட்ரெண்டே மாற்றிருக்கிறாருங்க. வேஷ்டி சட்டை போட்டவங்களாம் பேண்ட் சட்டை போட வைக்கிறாரு. யூனிஃபார்மா? அதுவும் சேம் கலரில், அதுவும் வெள்ளை சட்டை பேஜ் பேண்ட். இப்போ அது கூட எங்கேயோ இங்கே இருக்கிற டி நகரில் இருக்க துணி கடையிலலாம் முன்னாடியே வச்சிருக்கிறாங்களாம். அந்த அளவு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாரு. இப்போ 96 படம் வரும்போது அந்த நடிகையோட ட்ரெஸ் வந்து ட்ரெண்ட் ஆச்சு இல்லைங்களா? அது மாதிரி இப்போ வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் இவரோட ட்ரெஸ் ட்ரெண்டு. இப்போ நம்ம தெரியாமல் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா கூட இவர் தாவேக்கா சார்ந்தவங்கன்ற சந்தேகம் கண்டிப்பாக நினைப்பாங்க. தயவுசெய்து அந்த காஸ்டியூம்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் ஓகே, பிடிக்காத பட்சத்தில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இப்போ இந்த பேசின இந்த விஷயங்களில் உங்களோட பார்வைகளும் கருத்துக்களும் என்ன கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். மறுபடியும் அடுத்த டாபிக்ஸோட சில தகவல்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.